பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்து வரவேற்கின்றேன். இந்த நாளிலும் கூட இந்த யூடியூப் சேனல் வழியாக மறுபடியுமாக கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொண்டு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கொடுத்த இந்த மிகப்பெரிதான ஸ்லாக்கியத்துக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நாம் யாவரும் கண்களை மூடி செபிக்கலாம், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். பிரைஸ் தி லார்ட். நன்றி நன்றி ஆண்டவரே. உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பரிசுத்தர் 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 ராஜா. இந்த நாட்களிலும் கூட உம்முடைய பரிசுத்தமான வார்த்தைகளை எங்களோடு நீர் பேசுபடியாக நாங்கள் செபிக்கிறோம். மகிமைக்கும் கனத்துக்கும் பாத்திரவான்கள் நாங்கள் அல்ல ஆண்டவரே. எங்களை நாங்கள் முழுமையை தாழ்த்தி உம்மையே உயர்த்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் கூட பிரியமானவர்களே, ஒவ்வொரு மனிதனுக்கும் அனைத்து காரியங்கள் தேவை உள்ளதாய் இருக்கிறது, அல்லது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஒரு மிக பெரிதான விருப்பம் இருக்கலாம். நம்மளுடைய விருப்பங்களை இவ்வுலகம் கொடுக்க கூடாமல் போகலாம். ஆனால் சில மனிதர்கள் நமக்கு கொடுத்தும் உதவலாம். ஆனால் ஒருபோதும் கொடுக்காமல் மறுக்கிறவர் நம் ஆண்டவராகிய தேவன் இல்லை. அவர் நாம் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெப குறிப்பையும் அவர் நினைவில் வைத்துக்கொண்டு அதை நமக்கு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, என்னுடைய வாழ்க்கையிலும் நான் தேவனிடத்தில் நான் ஜெபித்து ஒரு காரியத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை நான் கேட்டேன். ஒரு ஆசீர்வாதத்துக்காக நான் தேவாதி தேவனிடத்தில் நான் முழங்கால் படியிட்டு கண்ணீரோடு மனபாரத்தோடு அவர் சமூகத்தில் நான் ஜெபித்தேன். என்னுடைய விருப்பத்தை தேவனுடைய சமூகத்தில் நான் அறிவித்தேன். அப்பா, இப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதம் எனக்கு வேணும் என்று சொல்லி நான் அழுது 2013, 14, 15 3 ஆண்டு காலமாக நான் ஜெபித்தேன். மறுபடியுமாக இந்த காலத்தின் சூழ்நிலையில் நான் அந்த ஜெபத்தை, அந்த ஜெப குறிப்பையே நான் மறந்து போனேன். மறுபடியுமாக அதே ஒரு காரியம், அதே ஒரு ஏக்கம், அந்த ஆசீர்வாதத்துக்காக மறுபடியுமாக நான் தேவனுடைய சமூகத்தில் நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். பிரியமானவர்களே, தேவன் இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுடைய ஜெபத்தை கேட்கிறார் என்பதில் சந்தேகமில்லை. ஆம் பிரியமானவர்களே, ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு ஞாபகம் படுத்த வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 19வது வசனம். அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற
தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தான். கர்த்தர் அவளை நினைந்தருளினார். இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சது. கர்த்தர் அவளை நினைந்தருளினார். ஆம் பிரியமானவர்களே, அன்னாளை குறித்து சொல்லணும்னு சொன்னா அனைவருக்கும் நன்றாய் தெரிந்த ஒரு காரியம். குழந்தை பாக்கியம் இல்லாமல் தேவனுடைய ஆலயத்துக்கு சென்று அழுது புலம்பி தேவனுடைய சமூகத்தில் தன் விருப்பத்தை, தன் கோரிக்கையை, தன் மனபாரத்தை தேவனுடைய சமூகத்தில் சொல்லுகிற, அழுது கேட்கிற ஒரு ஜெபத்தை செய்தவள் என்று நாம் பார்க்கிறோம். அன்னாள் செய்த அந்த ஜெபத்திற்கு, அன்னாள் வடித்த அந்த கண்ணீருக்கு, அன்னாளுடைய விருப்பத்திற்கு தேவாதி தேவன் மறந்து போகல. அவர்கள் தேவனை நோக்கி அவரை ஆராதித்து விட்டு தன் வீட்டுக்கு போயிட்டு யதா பிரகாரமான வாழ்க்கை வாழ்ந்தாலும் அன்னாளை தேவன் மறந்து போகல, அவளை நினைந்தருளினார். ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகத்துல நீயும் நானும் தேவனை கேட்கிற, தேவனிடத்தில் ஜெபிக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் தேவன் நினைந்தருளுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். அவர் மறந்து போகிறவர் அல்ல, அவர் கொடுக்காமல் போகிறவர் அல்ல, அவர் நிச்சயமாக கொடுக்கிறவர். நான் கேட்ட அந்த ஜெப குறிப்புக்கு தேவாதி தேவன் எனக்கு பதில் கொடுத்தார். எனக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டிய நேரத்தில் அதை கொடுத்தார். ஆம் பிரியமானவர்களே, தேவாதி தேவன் நமக்கு தேவையான காரியங்களை அவர் தாமதம் செய்கிறார் என்று சொன்னால் அதற்கு, அந்த ஆசீர்வாதத்துக்கு நாம் இன்னும் தகுதி ஆனவர்கள் அல்ல என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதத்துக்கு நாம் தகுதி உள்ளவர்களாக அவர் மாற்றி தகுதிப்படுத்தி அதுக்கு பிறகு அந்த ஆசீர்வாதத்தை நம் கரத்தில் வைக்கிறவராக இருக்கிறார். எவ்வளவு ஒரு அருமையான ஒரு தெய்வம். நம்மளுடைய சிந்தை உலக பிரகாரமான சிந்தை. ஏன் சொல்றேன்னு சொன்னா, நம்ம கேட்ட உடனே தேவாதி தேவன் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி நம்ம விரும்புகிறோம். சில நேரத்தில் தேவன் தாமதம் செய்யும் போது, ஐயோ இந்த தேவனுக்கு காது இல்லையா, இந்த தேவனுக்கு கண் இல்லையா, நான் எவ்வளோ அழுது புலம்புறேனே, என்னுடைய விருப்பத்தும் என்னுடைய கவலை, என்னுடைய கண்ணீர் இதெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் நான் சொல்லி கொண்டே இருக்கிறேனே, இன்னும் என்னுடைய பிரச்சனை மாறவில்லை, இன்னும் என் தேவைகள் சந்திக்கப்படவில்லை என்று சொல்லி நாம் அந்த விசுவாச பாதையிலிருந்து பின்வாங்கி போகக்கூடாது. தேவாதி தேவன் நீ கேட்கிற அந்த ஆசீர்வாதத்துக்கு நீ தகுதியுள்ளவனாக மாற்ற அவர் சில நாட்களை உனக்காக குறித்திருக்கிறார். அந்த தகுதியுள்ள அந்த நேரத்துக்காக தேவாதி தேவன் உன்னை ஆயத்தப்படுத்துவார், தகுதிப்படுத்துவார். தகுதிப்படுத்தின பிறகு உனக்கு தேவையான காரியத்தை, உனக்கு தேவையான ஆசீர்வாதத்தை அவர் நிச்சயமாக அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். தேவாதி தேவனைக்கு நான் மிக 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 ஸ்தோத்திரத்தோடு, நன்றியோடு கூடிய ஸ்தோத்திர பலியை நான் ஏறிடுகிறேன். என் வாழ்க்கையில மனபாரத்தோடு, கவலையோடு, மிக 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 விருப்பத்தோட ஒரு ஆசீர்வாதத்தை தேவனிடத்தில் நான் கேட்டேன். அதை தேவன் இந்த நாட்களிலே எனக்கு கொடுத்தார். நான் கேட்கிற யாவற்றையும் தேவாதி தேவன் எனக்கு கொடுத்தார். ஆனால் தேவன் கேட்கிற காரியத்தை நான் செய்ய வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை பார்த்து, என் ஆடுகளை மேய்ப்பாயா, பேதுரு பார்த்து கேட்கிறாருல்ல, என் ஆடுகளை மேய்ப்பாயா, என் ஆடுகளை மேய்ப்பாயா, என் ஆடுகளை மேய்ப்பாயா என்று. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை பார்த்து, உனக்கு தேவையான அனைத்தையும் நான் கொடுத்தேன், இனி என்னுடைய ஊழியத்தை நீ செய்வாயா. ஆம் பிரியமானவர்களே, அவருடைய ஊழியம், அவருடைய திருப்பணி, நம்ம சத்தியத்தை உரைத்தால் தான் ஊழியம் அல்ல. உங்களுக்கு இருக்கிற ஆலயம், அந்த ஆலயத்தை சுத்தப்படுத்துவது ஒரு ஊழியம், ஆலயத்தின் தேவைகளை சந்திப்பது ஒரு ஊழியம், தேவாதி தேவன் சமூகத்தில் பிறருக்காக முழங்கால் படிட்டு ஜெபிப்பது ஒரு ஊழியம்,
பிறருக்கு உதவி செய்வது ஒரு ஊழியம். தேவனுடைய சமூகத்தில் அவரை பாடி அவரை துதிப்பது ஒரு ஊழியம். இசை கருவிகளை வாசித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது ஒரு ஊழியம். ஆம் பிரியமான சகோதரனே, சகோதரியே, உன் தேவைகள் என்ன? அதை தேவன் நிச்சயமாக கொடுப்பார். தேவாதி தேவனை நோக்கிப்பார். நிச்சயமாக ஆசீர்வாதத்தை அருளுகின்ற தேவன் அவர். உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டார். உன்னை நினைத்தருள்வார். உன் கோரிக்கை நினைத்தருள்வார். மறந்து போக மாட்டார். மறக்காத ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் உன் இதயத்தை கொடு. அவர் உன்னை ஏற்றுக்கொண்டு உலகில் இருக்கிற அனைத்து காரியத்துக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு சமாதானக்காரராக இருக்கிறார். இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம இதயத்தை கொடுப்போம். அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவாதி தேவன் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். ஜெபிப்போமா. நன்றி ராஜா. ஆண்டவரே, இதோ இந்த நாளிலும் கூடப்பா மிக 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 ஒரு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றி சொல்லுகிறேன் அப்பா. மனிதனுடைய சிந்தைக்கு ஆண்டவரே அப்பாற்பட்டது உம்முடைய ஞானம். உம்முடைய ஞானத்துக்கு நான் ஸ்தோத்திரம் சொல்லுகிறேன். நாங்களோ ஆண்டவரே அப்பா கேட்ட உடனே கேட்ட மாத்திரத்திலே கொடுத்து விட வேண்டும், அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு ராஜா குறைந்த மனப்பாடு உள்ளவர் நாங்கள் ஆண்டவரே. ஆனால் நீர் அந்த ஆசீர்வாதத்தை தகுந்தவனா எங்களை மாற்றி இந்த உலகத்தில் ஆண்டவரே உம்முடைய பொக்கிஷமான ஆசீர்வாதங்களை, ஈவுகளை, ஞானங்களை கொடுக்கிற தேவன் நீர் ஒருவரே அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இன்னும் இன்னும் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரன் சகோதரிக்கு எத்தனை கஷ்டங்கள், கவலைகள், கோரிக்கைகள் ஆண்டவரை இருக்கும் என்று சொன்னால் அப்பா அதை ஏற்ற நேரத்தில் அவர்கள் செய்து கொடுப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அவருடைய விசுவாசம் பாதையிலிருந்து நாங்கள் பின்வாங்கி போவாமல் நிச்சயமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை நினைத்தருள்வார் என்று சொல்லி ஒரு விசுவாச பாதையில் நாங்கள் நடக்க நேர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை முழுமையாய் தாழ்த்துகிறோம், உண்மையே உயர்த்துகிறோம். உம்முடைய நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. God bless you.